Hey guys, welcome to Dude 404. இந்த டுட்டோரியலில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் காலி லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி தான். ஸோ காலி லினக்ஸ் எங்களுக்கு ரெண்டு மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணாலும், ஒன்று ஒரு பிசி இல்லாட்டி லேப்டாப்பில் ரோவாக விண்டோஸ் ஓஎஸ்க்கு பதிலாக இல்லாட்டி மேக் ஓஎஸ்க்கு பதிலாக காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது. அண்ட் செகண்ட் மெத்தட் ஒரு ஈக்கிற விண்டோஸ் இல்லாட்டி மேக் ஓஎஸ் இல்லாட்டி லினக்ஸ் ஓஎஸ்லுக்கே வர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு காலி லினக்ஸ் ஓஎஸை யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த ரெண்டு மெத்தட் தான் இன்றைக்கி. ஸோ இன்னொரு மெத்தடும் இன்றைக்கி தேர்ட் மெத்தட், அதாவது பென்ட்ரைவ் ஒன்றில் பூட் பண்ணி பூட்டபிள் ஒரு ட்ரைவ் மாதிரி யூஸ் பண்ணுறது, பூட்டபிள் ஓஎஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ நாங்கள் பார்க்க போகிறது செகண்ட் மெத்தட், வர்ச்சுவல் பாக்ஸ் வந்து விண்டோஸ் பிசியில் வர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் காலி லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி தான். ஸோ இந்த டுட்டோரியலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால், நாங்கள் காலி லினக்ஸில் 2020 வெர்ஷன் 2020 லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷனில் யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் மாறிக்கு. ஸோ திஸ் வில் பி அ நைஸ் டுட்டோரியல். அண்ட் டியூட் 404 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களோட இமெயிலுக்கு வந்து சேரும். ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் நாங்கள் வர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு ப்ரௌசரில் போய்ட்டு டவுன்லோட் வர்ச்சுவல் பாக்ஸ் டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணி என்டர் பண்ணால் வர்ச்சுவல் பாக்ஸோட டவுன்லோட் பேஜ் virtualbox.org டவுன்லோட் லிங்க் ஃபஸ்ட்டுக்கே கிடைக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் பார்த்துக்கொள்ளையிலும் இங்கே சைடில் டவுன்லோட் செஞ்சிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி டவுன்லோட் பேஜில் தான் ஓப்பனும் ஆகும் ஃபஸ்ட் லிங்க்கே. ஸோ அந்த டவுன்லோடில் இப்போ நாங்கள் விண்டோஸ் ஓஎஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறேன். If you are using Mac OS or Linux, you can press either one of these. And நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதால நான் விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே நான் இந்த ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன், வர்ச்சுவல் பாக்ஸ் ஃபைல். ஸோ அது சொல்லிட்டு நான் இந்த டவுன்லோட் ப்ராசஸை கேன்சல் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வாட் வி வாண்ட் டு டூ இஸ் டவுன்லோட் காலி லினக்ஸ். காலி லினக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொன்னால் சிம்பிள், டவுன்லோட் காலி லினக்ஸ் டைப் பண்ணி என்டர் பண்ண தான் இருக்குது. ஸோ டவுன்லோட் காலி லினக்ஸ் டைப் பண்ணால் எங்களுக்கு ஃபஸ்ட் லிங்கே கிடைக்கும், kali.org official காலி லினக்ஸ் டவுன்லோட்ஸ். ஸோ ப்ரெஸ் தட் லிங்க். ஸோ அந்த லிங்க்குக்கு போனோம்னு சொன்னால் நிறைய டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் கீழே ஸ்க்ரால் பண்ணணும். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ண போக்கில் உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளும் காலி லினக்ஸ் 64-bit வர்ச்சுவல் பாக்ஸ்ன்னு ஒன்றிக்கும். மற்ற எதையும் கிளிக் பண்ணிடுவாங்க. இந்த 64-bit virtual பாக்ஸுக்கு சைடில் ஒரு லிங்க் இருக்கும், அவைலபிள் ஆன் offensive security VM டவுன்லோட் பேஜ்ன்னு சொல்லி. ஸோ அதுக்கு நேராகவே இருக்கிற இந்த offensive security லிங்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம offensive security பேஜில் இருக்கிறோம். ஸோ இந்த பேஜில் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணினா எங்களுக்கு ஃபஸ்ட்டு இலையும் காலி லினக்ஸ் VMware இமேஜஸ் உண்டு. ஸோ இது இல்லை நாங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு போல்ட் டெக்ஸ்ட்லேயும் காலி லினக்ஸ் வர்ச்சுவல் பாக்ஸ் இமேஜஸ் சொல்லி வர்ச்சுவல் பாக்ஸ் இமேஜஸ். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுங்க, ப்ளஸ் மார்க்கை. ஸோ ப்ரெஸ் பண்ணினா எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கிடைக்கும், 32-bit 64-bit. ஸோ உங்களோட விண்டோஸ் பிசி 32-bitன்னு சொன்னால் நீங்கள் 32-bit டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லாட்டி 64-bit யூஸர்ன்னு சொன்னால் 64-bit டவுன்லோட் பண்ணுங்கள். ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் 32-bitே டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ if you are using a 64-bit OS, Windows OS 64-bitே டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லாட்டி 32-bit சம்டைம்ஸ் லெக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லெக் ஆகி அநியாயமாகிடும் அப்புறம் டவுன்லோட் பண்ணதே. ஸோ 3.1 GB மாதிரி ஃபைல் சைஸ். ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன், இருந்தாலும் டவுன்லோட் பண்ணுற எப்படின்னு காட்டுறேன். ஸோ காலி லினக்ஸ் வர்ச்சுவல் பாக்ஸ் மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகும். ஓகே, டவுன்லோட் பண்ண கேட்குது. நான் ஏற்கனவே 0.7 GB ஆக்சுவலி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சொல்லி நான் திரும்ப டவுன்லோட் பண்ணலை. ஓகே காய்ஸ், இப்போ டவுன்லோட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு போவேலும். ஸோ ஏற்கனவே நான் ரெண்டு ஃபைலையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வர்ச்சுவல் பாக்ஸ் ஃபைல், திஸ் இஸ் காலி லினக்ஸ் ஃபைல். காலி லினக்ஸ் ஃபைல் கடைசிக்கு .ova என்ற எக்ஸ்டென்ஷனில் தான் முடியும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கே வர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், this installation process, in the installation process pretty straightforward. Just next கொடுத்துக்கொண்டு finish பண்ணிக்கொண்டு போகிறது தான் இருக்குது. ஸோ next இதில் உங்களுக்கு ஏதாவது விருப்பம்னு சொன்னால் அன்டிக் பண்ணிக்கொள்ளையிலும். ஸோ நான் just leaving as it is. next yes install. okay,
ஓகே guys, Oracle VirtualBox இன்ஸ்டால் ஆகிட்டு, ஸோ இன்ஸ்டால் ஆகினோடனே ஸ்டார்ட் Oracle இது அதாவது இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண கேட்கணும். ஸோ ஃபினிஷ் பண்ணி அப்படியே ஒரே அடியாகவே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும் VirtualBox இன்ஸ்டால் பண்ணின உடனே காலி லினக்ஸ் நாங்கள் டவுன்லோட் பண்ண ஒரு ஃபைல் ஐக்கன் எல்லாம் மாறிடுச்சு. .ov அப்படின்னு சொல்லி மேலே காட்டுது. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு சொன்னால் யூ கேன் ஜஸ்ட் டபுள் கிளிக் ஆன் திஸ் ஆர் யூ கேன் ஜஸ்ட் இம்போர்ட் ஃப்ரம் ஹியர். ஓகே, அதாவது இங்கே டபுள் கிளிக் பண்ணியும் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளையிலும், இல்லாட்டி இந்த இடத்துல இம்போர்ட் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணியும் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளையிலும். நான் இந்த இம்போர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இம்போர்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் எங்கேன்னு சொல்லி இன்றைக்கால செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே தான் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ப்ரெஸ் நெக்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் மாற்றிக்கொள்ளையிலும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓஎஸுக்கு ஏதாவது இந்த மெஷினுக்கு ஏதாவது பேர் கொடுக்கணும்னா அந்த மெஷினுக்கு சொன்னால் காலி மெஷின் வந்து காலி சிஎன்னு கொடுத்துக்கொள்கிறேன். அண்ட் உங்களுக்கு தேவையான ரேம் சைஸ் வந்து எலோகேட் பண்ணிடலாம். இது டிஃபால்ட்டாகவே 2 GB எலோகேட் ஆகி வருது. இப்போ உங்களுக்கு ரேம் குறவாகிடுச்சுன்னு சொன்னால் ஜஸ்ட் 1 GB மாதிரி மோயினா புதிஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் 2 GB கொடுக்குறேன், கொஞ்சம் ரேம் ஸ்பேஸ் ஆகி. அண்ட் CPU பவர் 2 கோர்ஸ் யூஸ் பண்ணுது. அண்ட் அதர்வைஸ் other things are default. Just leave it and press import. இந்த import பட்டனை press பண்ணுங்க. agree பண்ணுறதுக்கு கேட்குது. so just hit agree. so this process will take some time. so நான் இதை கொஞ்சம் fast forward பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ காலி லினக்ஸ் இம்போர்ட்டாகவே இன்ஸ்டால் ஆகிருச்சு. ஸோ இங்கே பார்த்துக்கொள்ளையும் நாங்கள் ஒர்க்காக கொடுத்த நேமிக்கு காலி MCNன்னு சொல்லி. ஸோ ஒன் மோர் செட்டிங் யூ ஹேவ் டு டூ இஸ் இந்த காலி லினக்ஸ் இந்த ஐக்கன் மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி இங்கே பார்த்துக்கொள்ளையிலும் உங்களுக்கு தேவையான சிஸ்டம் ரேமோட சைஸையும் இங்கேயும் மாற்றிக்கொள்ளையிலும் அண்ட் டிஸ்பிளேயோட மெமரி டிஸ்பிளே MB சைஸ், மெகாபைட் சைஸ், ஸ்டோரேஜ் சைஸ் அதெல்லாம் மாற்றிக்கொள்ளையிலும். என்ன நாங்கள் இங்கே மாற்ற போகிறோம்னு சொன்னால் USB. ஸோ சம்டைம்ஸ் வந்து USB 2.0 சில பிசிஸில் ரன் ஆகாது. ஏண்ட பிசிஸில் அதாவது ஏண்ட லேப்டாப்பில் வந்து 2.0 சப்போர்ட் அந்த OSக்கு சப்போர்ட் பண்ணதில்லை. ஸோ what I'm going to do is just disable this. ஸோ இந்த ரைட் கிளிக்கை அன்டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எவ்ரி திங் இஸ் டன். உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ போகல அந்த மாதிரி USB 2.0 சரி எரர் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல போய் தான் அது அன்டிக் பண்ணிக்கொள்ளணும். அன்டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் ஸ்டார்ட். ஓகே, திஸ் வில் டேக் சம் டைம். ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகுறதால கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளும். Just press enter. ஸோ உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும் காலி லினக்ஸ் ஒரு ஹோல் நியூ ஸ்ட்ரக்சரில் ஓப்பன் ஆகுது. பழைய வெர்ஷன்ஸில் எல்லாம் அதாவது 2019 வரைக்கும் வந்த வெர்ஷனில் இப்படி ஒரு ஸ்டார்டிங் பூட் அப் செஷன் இல்லை. ஓகே காய்ஸ், காலி லினக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ தான் கிடைக்கும். ஸோ அதை மேக்ஸிமைஸ் பண்ணினா உங்களுக்கு ஒரு நைஸ் லுக்கிங் விண்டோ எடுத்துக்கொள்ளு. ஸோ இப்போ இங்கே யூசர் நேம் ஒன்றும் பாஸ்வேர்டு ஒன்று கேட்குது. ஸோ பழைய காலி லினக்ஸில் ரூட் என்றதும் டூர் என்றதும் தான் யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ இதில் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு என்று சொன்னால் வந்து VirtualBox போய்ட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணினா ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். யூசர் நேம் வந்து காலி, பாஸ்வேர்டும் காலி. ஸோ ஓப்பன் பண்ணி காலி அண்ட் பாஸ்வேர்டு ஆல்சோ காலி. ஜஸ்ட் ப்ரெஸ் லாகின். ஓகே guys, this is super cool. ஃபஸ்ட்டுக்கே இருந்த வெர்ஷன்ஸ் 2019 வரைக்கும் இருந்ததை விட இது கொஞ்சம் மச் பெட்டர் லுக்கில் இது. ஸோ ஃபஸ்ட்
இதில் வந்து டொக்கர் ஒன்றுச்சு அது இல்லை இந்த காலி லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில். மற்றபடி திஸ் இஸ் ஆசம். ஓகே காய்ஸ், இப்படி தான் virtual box யூஸ் பண்ணி காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys. Please do subscribe and press the bell icon. Bye bye.